என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் ஈவினிங் பா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் 2025 AK-47 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போகுது. அதோட 8th ஆன்சர் கீ டிஸ்கஷன் தான் பார்க்க போறோம். இது ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு டைம் கிடைக்கும் போது என்னோட பெஸ்ட்டை உங்களுக்கு நான் தருவேன். இதுக்கப்புறம் ஃபர்தரா உங்களுக்கு ரெகுலரா வரும். எல்லாருக்குமே தெரியும் டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாமுக்கான கால்ஃபர் வந்துருச்சு. இன்னும் ஷார்ட் டைம் தான் இருக்கு, 80 days கூட இல்லை. அது எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், ஒவ்வொரு நாளுமே வந்து உங்களுக்கு ஒரு மார்க்கா நீங்க கன்சிடர் பண்ணுங்க. நீங்க படிக்க போற எல்லாமே வந்து ஒரு மார்க்கா வரும் அப்படிங்கிறத இப்போ மைண்ட்ல ஏற்றிட்டு நீங்க படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா வந்துட்டோம் எக்ஸாம் கிளியர் பண்றோம். வாங்க டெஸ்ட் டிஸ்கஷன்ல போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கோட்டைகள் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து இந்த பக்கம் வந்து எங்க அமைந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, எங்க கட்டப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சின் 3. அடுத்து புனித லூயிஸ் கோட்டை. லூயிஸ் கோட்டைனா என்னதான் பாண்டிச்சேரி 1. அதுக்கடுத்து புனித டேவிட் கோட்டை. டேவிட் கோட்டை வந்து கடலூர் 4. புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை 2. ஆன்சர் 3142. ஆன்சர் எழுதிக்கோங்க 3142. ஓகேவா? புனித ஜார்ஜ் கோட்டை எங்க அமைஞ்சிருக்கு? சென்னையில. இதான் வந்து ஆங்கிலேயர்களால் ஃபர்ஸ்ட் கட்டப்பட்ட கோட்டை. ஆங்கிலேயர்களால முதல்ல கட்டப்பட்ட கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை. அதே ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட கோட்டை புனித வில்லியம் கோட்டை. புனித வில்லியம் கோட்டை இதுவுமே ஆங்கிலேயர்கள் கட்டப்படுது, கொல்கத்தா. ஹல்ரியா கோட்டை பழவேற்காடு. லூயிஸ் கோட்டை கட்டினது பிரெஞ்சுக்காரங்க. ஹல்ரியா கோட்டை போர்ச்சுகல். செகண்ட் கொஸ்டின் போலாம். செகண்ட் கொஸ்டின் முதலில் தென்னாப்பிரிக்காவில் தெற்கு முனையை அடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி பார்த்தலோமியோ டயஸ் யாரால் ஆதரிக்கப்பட்டார்? யாரால் ஆதரிக்கப்பட்டார்? 2ஆம் ஜான் அப்படிங்கிறவரால் ஆதரிக்கப்பட்டார். ஆக்சுவலா வந்து எத்தனை கண்டங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இங்க வந்து வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, ஆசியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகான்னு பார்த்தோமா. இந்த பகுதியில இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இங்க வந்து கான்ஸ்டாண்டினோபிள் வந்து கைப்பற்றப்பட்டிருப்பாங்க. இங்கிட்டு போறதுக்கு என்னது இந்தியாவை அடையிறதுக்கு எந்த ஒரு பாதையுமே அவங்களுக்கு இல்லை. அப்படிங்கும் போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்க இருந்து ஆப்பிரிக்காவோட தென் முனையை இங்க அடைஞ்சிருப்பாங்க. தென்முனை அடைஞ்சிட்டு இங்க காற்று வந்து அதிகமா வீசும். காற்று அதிகமா வீசுது, புயல் அதிகமா இருக்கு, எங்கோ ஃபர்தரா அவங்க போக முடியல அப்படின்னா ரிட்டர்ன் போயிருப்பாங்க. அந்த முனையை அடைஞ்சதுக்கு தான் வந்து நன்னம்பிக்கை முனைன்னு சொல்லுவாங்க. இவர் தான் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரு. அதுக்கடுத்து வாஸ்கோட காமா என்ன பண்ணிருப்பாரு, இதையும் கடந்து இந்தியாவுக்கு வந்து போயிருப்பாரு. இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிச்சதுன்னா வாஸ்கோட காமா சொல்லுவாங்க. கூற்று 3. தேர்ட் கொஸ்டின் கூற்று 1. பிரான்சிஸ்கோ டி அல்மேடா கடற்படையை பலப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு நீலநீர் கொள்கையை அறிமுகப்படுத்தினார். கரெக்ட். நீலநீர் கொள்கைனா என்ன அப்படின்னா கடல் கலந்து வந்து ஆட்சி புரியதான் நீலநீர் கொள்கைன்னு சொல்லுவாங்க. அது கரெக்ட். மேலும் அவர் இந்திய பெண்களுடனான போர்ச்சுகீசிய திருமணங்களை ஊக்குவித்தார். அவர் ஊக்குவிக்கல. அல்போசாடி அல்புக்கர் தான் வந்து என்ன பண்ணாரு, அவர் வந்து போர்ச்சுகீசிய திருமணங்களை வந்து ஊக்குவிச்சாரு. இவர் வந்து ஊக்குவிக்கல. அப்ப கூற்று 1 மட்டும் சரி. ஃபோர்த் கொஸ்டின் டச்சுக்காரர்கள் தங்களது தலைநகரை பழவேற்காட்டிலிருந்து நாகப்பட்டினத்துக்கு மாற்றிக்கொண்ட ஆண்டு 1960. 1960ல இருந்து பழவேற்காடுல இருந்து நாகப்பட்டினத்துக்கு மாத்தினாங்க. ஃபர்ஸ்ட் யார் வந்தா? போர்ச்சுகீசியர்கள். இந்த ஆர்டர் தெரியணும்பா. 2வது யார் வந்தா? டச்சுக்காரர்கள். 3வது ஆங்கிலேயர்கள். 4வது டேனியர்கள். காலவரிசைப்படுத்தும் கூட கொடுக்கலாம். 5வது பிரெஞ்சுக்காரர்கள்.
ஃபர்ஸ்ட் இவங்களோட தலைநகர் எங்க இருந்துச்சு? கொச்சின் இருந்துச்சு. இதுல இருந்து கோவான்னு மாத்திருப்பாங்க. அது மாதிரி டச்சுக்காரன் இங்க பார்த்தோமே, அவங்களுக்கு தலைநகர் ஃபர்ஸ்ட் பழவேற்காடு இருந்துச்சு. அதுக்கடுத்து அவங்க மாத்தினது நாகப்பட்டினத்துக்கு மாத்திருப்பாங்க. இவங்க ஆங்கிலேயர்கள் ஆட்சி புரிஞ்சது 3 முக்கிய நகரங்கள், சென்னை, மும்பை, கல்கத்தா. இந்த 3 பகுதிகளில் அதிகமா ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. கல்கத்தால என்ன கோட்டை இருக்கு? வில்லியம் கோட்டை. சென்னையில ஜார்ஜ் கோட்டை. டேனியர்கள் வந்து தரங்கம்பாடி பாடியில அதிகமா ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. இது அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து டைரக்டா வந்து கேட்கலாம்பா, யார் ஃபர்ஸ்ட் வந்தா, எந்த ஆர்டர்ல வந்தாங்க அப்படின்னு. அதிகமா ஆட்சி புரிஞ்சது ஆங்கிலேயர்கள் தான் அதிகமா ஆட்சி புரிஞ்சாங்க. எங்க தலைநகரை மாற்றினாங்க, ஃபர்ஸ்ட் எங்க தலைநகர் இருந்துச்சு, எங்க மாற்றினாங்க அப்படிங்கிறது முக்கியம். ஃபிஃப்த் கொஸ்டின், 1613 ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி முதலில் வணிக தலைமை அமைக்க அனுமதி வழங்கிய முகலாய பேரரசர் யார்? ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் தான் என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் அனுமதி கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து வில்லியம் ஹக்கின்ஸ் அப்படிங்கிறவர் 1608 வில்லியம் ஹக்கின்ஸ் தான் வந்திருப்பாரு. வில்லியம் ஹக்கின்ஸ் தான் என்ன பண்ணிருப்பாரு, வந்திருப்பாரு. அவருக்கு என்ன பண்ணிப்பாரு, ஜஹாங்கீர் அனுமதி தந்திருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் 1613 தாமஸ் ரோ இவர் வந்திருப்பாரு, இவருக்கு அனுமதி கொடுத்திருப்பாரு. 1613 அனுமதி கொடுத்திருப்பாங்க. 1615 என்ன பண்ணிருப்பாங்க, வணிகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, வணிகம் பண்றதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க. அனுமதி கொடுத்தது அப்படின்னா ஜஹாங்கீர். சிக்ஸ்த் கொஸ்டின், 1453 கான்ஸ்டான்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது? கான்ஸ்டான்டினோபிள் வேற எதுவுமே இல்லை, அது ஒரு பிளேஸ். அந்த பிளேஸ் வந்து கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா அது வந்து துருக்கிகளால் கைப்பற்றப்பட்டது. துருக்கிகளால் கைப்பற்றப்பட்டதுனாலதான் வந்து அது இந்தியாவை வந்து எல்லாமே ரீச் பண்ண முடியல. இந்தியாவை எதுக்கு அதிகமா ரீச் பண்ணாங்கன்னா அங்க ஸ்பைசஸ் வந்து அதிகமா கிடைக்கும். மேலை நாட்டுக்குலாம் வந்து ஸ்பைசஸ் மிளகு மிளகா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னது அதிகமா கிடைக்கும். அங்கெல்லாம் வந்து அது கிடைக்காது. அங்க இருக்கிறவங்களுக்கு அது வாழ்நாளுக்கு வந்து அது அதிகமா தேவைப்படுச்சு. குளிர் அதிகமா நிலவும். அப்ப ஸ்பைசஸ் சேர்த்தோம்னா உடல் சமநிலையா வச்சிருக்கும். அதுக்காக வந்து அவங்க வந்து நம்மளை தேட ஆரம்பிச்சாங்க. பட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க தேட ஆரம்பிச்சாங்க. 1453 அந்த கான்ஸ்டால் அப்படிங்கிற பிளேஸ் வந்து யாரால கைப்பற்றப்பட்டது அப்படின்னா துருக்கியர்களால் கைப்பற்றப்பட்டது. செவன்த் கொஸ்டின், பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு? பிளாசி போர்னால 1757 தான். 57 ஜூன் 23. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு 1757 ஜூன் 23. அதே பார்க்கணும் பார்த்தலாம். ஆம்பூர் போர், அடையாறு போர் 1746. ஆம்பூர் போர் 1749. அதுக்கடுத்து ஆற்காடு போர் 1751. அடுத்து வந்தவாசி போர், இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டினா கேட்கலாமா? வந்தவாசி போர் 1760. அடுத்து பக்சார் போர் 1764. பக்சார் போர்ல தான் வந்து என்ன உடன்படிக்கை கையெழுத்தானது? அலகாபாத் உடன்படிக்கை. அலகாபாத் உடன்படிக்கை வந்து கையெழுத்தானது. உடன்படிக்கைன்னா என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வார் முடியும் போதும் வந்து 2 பேர் வார் போட்டிடுறாங்கல்ல, போர் பண்றாங்கல்ல, அவங்க 2 பேருக்கு இடையில வந்து என்ன ஆகுது, ஃபுல்லாவே வந்து எந்த இது நீ சமரசம் ஆயிக்கலாம், இது வந்து நீங்க வச்சுக்கோங்க, அது நீங்க கைப்பற்றதா எங்கிட்ட கொடுத்துருங்க, நாங்க கைப்பற்றோம் உங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போறதா வந்து உடன்படிக்கை. அது ஒவ்வொரு வார் முடியும் போதுமே இருக்கும். இந்த வார்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைரக்ட் கொஸ்டினா பிசில கேட்கலாம். 8th கொஸ்டின், 1756 சிராஜு தௌலாவால் இருட்டறை சம்பவம் நடைபெற்ற இடம்? கொல்கத்தா. கொல்கத்தால எங்க? வில்லியம் கோட்டை. வில்லியம் கோட்டையில. இதுல மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? 146 பேரை ஒரு சின்ன ரூம்ல ஃபுல்லா போட்டு அடைச்சிட்டாங்க. அடிச்சுட்டு மறுநாள் பார்க்கும்போது அதுல 123 பேர் டெத்து. 123 பேர் மூச்சு திணறி என்ன பண்ணாங்க, இறந்துட்டாங்க. இந்த எத்தனை பேர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இதான் அந்த டைம்ல நடைபெற்ற பெரிய துயர சம்பவம் அப்படிங்கிறது. 9th கொஸ்டின், பக்சார் போரை முடிவு கொண்டு வந்த, பக்சார் போர் பார்த்தோம்ல, பக்சார் போர் இப்போ 1764. அந்த 1764 நடைபெற்ற பக்சார் போர் முடிவு கொண்டு வந்தது அலகாபாத் உடன்படிக்கையும் பார்த்தோமா. அந்த அலகாபாத் உடன்படிக்கை கையெழுத்தான நாள் இது 20 பிப்ரவரி 20 1765 தான் என்ன பண்ணாங்க அலகாபாத் உடன்படிக்கை. பக்சார் போர் அப்படிங்கிறது 22/10/1764 பக்சார் போர் நடந்துச்சு. அந்த வார் முடிஞ்சு அது அலகாபாத் உடன்படிக்கை கையெழுத்தானது 20/2/1765 அலகாபாத் உடன்படிக்கை கையெழுத்தாயிருக்கும். இதே வார்ஸ் அப்படியே சேர்த்து பாத்துருங்க. என்னென்ன வார்ஸ் எல்லாம் பார்த்தோம்? அடையாறு போர் 1746. அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? 1749 ஆம்பூர் போர். ஆற்காடு போர் 1751. அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? வந்தவாசி போர் 1760. அதுக்கடுத்து 64 பக்சார் போர். இந்த 5 வாரமே இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. டைரக்ட் கொஸ்டினா நம்ம கேட்கலாம். 10th கொஸ்டின், ஆற்காடு வீரர் என அழைக்கப்படுபவர், ஆற்காடு வீரர் என அழைக்கப்படுவார் ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ் தான் சொல்லுவாங்க ஆற்காடு வீரர் சொல்லுவாங்க. இரட்டை ஆட்சி முறை கொண்டது தான் ராபர்ட் கிளைவ் தான். சார் அயர்குட் வந்தவாசி வீரர் அழைக்கப்படுவார். வந்தவாசி வீரர். திப்பு சுல்தான் சொல்லுவாங்க மைசூர் புலின்னு சொல்லுவாங்க. மைசூர் புலின்னு சொல்லுவாங்க. வங்காள சிங்கம் என அழைக்கப்படுவார். வங்காள சிங்கம். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். தென்னிந்திய சிங்கம். சிங்கம் அழைக்கப்படுவார் முத்துராமலிங்கர். இதெல்லாம் டைரக்டா கேட்கலாம்பா. 11th கொஸ்டின், இந்தியாவின் ஏராளமான செல்வங்களை பற்றி கூறும் வெளிநாட்டு பயணி மார்க்கோ போலோ. மார்க்கோ போலோ தான் வந்து நம்மளோட ஏராளமான செல்வங்களை பற்றி கூறின அவரோட பயண குறிப்பு தான் அதிகமா இருந்திருக்கும். மார்க்கோ போலோ இந்த நாட்டு பயணி? வெனிஸ் நாட்டு பயணி. அதுக்கடுத்து பாக்யான், அதே பயணிகளை பார்த்துடலாம். பாக்யான் யுவாங்சாங்லாம் சீன பயணி. அதுக்கடுத்து யாரை பார்த்தோம்? இபின் பதுதா மொரோக்கோ நாட்டு பயணி. அப்துல் ரசாக் பாரசீக பயணி. இதெல்லாம் பேசிக்கா இருக்கிறது அப்படி நோட் பண்ணிக்கோங்க. பார்த்தது அப்படி ரிவைஸ் பண்றோம். டுவெல்த் கொஸ்டின், இந்திய தேசிய ஆவண காப்பகம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது? டெல்லியில தான் அமைந்துள்ளது. இந்த இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுவார் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். இவர் தான் பண்ணாங்க இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அது அமைஞ்சுள்ளது டெல்லி. வாஸ்கோட காமா எந்த ஆண்டு இந்தியாவுக்கு வருகை புரிந்தார்? 1498 தான் வந்து வருகை புரிஞ்சிருப்பாரு. மொத்தம் வாஸ்கோட காமா எத்தனை டைம் இந்தியாவுக்கு வந்திருப்பாரு? 3 டைம் வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து 1498 வந்திருப்பாரு. செகண்ட் 1501 வந்திருப்பாரு. தேர்டு 1524 வந்திருப்பாரு. இதுல வந்துட்டு இங்கே அடுத்த இந்தியாவில என்ன பண்ணிடுவாரு? இறந்துருவாரு. இதுல வரும்போது 20 கப்பல்களோட வணிகம் புரியறதுக்காக வந்திருப்பாரு. இது இந்த டைம் வரும்போது இவர் அழைச்சது யாரு? ஜான், 2ஆம் ஜான் அப்படிங்கிறத என்ன பண்ணாரு? இவரை வந்து வரவேற்றிருப்பாரு. மன்னர் சாமரின். 14 இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட முதல் போர்ச்சுகீசிய ஆளுநர் யாரு? போர்ச்சுகீசிய ஆளுநர் அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா தான். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அனுப்பப்பட்டாரு. இவர் தான் என்ன கொண்டாரு? நீலநீர் கொள்கை. நீலநீர் கொள்கை அப்படின்னா என்ன?
நீலநீர் கொள்கை அப்படிங்கிறது கடல் தாண்டி அவங்களை ஆட்சி புரியதான் வந்து நீலநீர் கொள்கை. அது வந்து ரூல் பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதான் வந்து நீலநீர் கொள்கை. அதை அறிமுகப்படுத்த பிரான்சிஸ் டி அல்மெய்டா. 15 இந்தியாவின் முதல் 5 ரூபாய் நோட்டுகள் ரிசர்வ் வங்கியால் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1938 வெளியிடப்பட்டது. ரிசர்வ் வங்கின்னு பார்க்கலாம், லேட்டரா பேசிக்கான பாயிண்ட் பார்த்தலாம். ஆர்பிஐ ஃபுல் ஃபார்ம் என்ன? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது எந்த ஆண்டு சட்டம் கொண்டு வரப்பட்டது உருவாக்குறதுக்கு? சட்டம் வந்து 1934 கொண்டு வரப்பட்டது. இது எப்போ தொடங்கப்பட்டது? ஆர்பிஐ தொடங்கப்பட்டது ஏப்ரல் 1 1935 தொடங்கப்பட்டது. ஓகே, இது தொடக்க தலைமையகம் ஹெட் குவார்டர்ஸ் ஃபர்ஸ்ட் எங்க இருந்துச்சு? கல்கத்தால இருந்துச்சு. அதுக்கடுத்து எங்க மாத்தினாங்க? மும்பைக்கு மாத்திட்டாங்க. இது ஆர்பிஐ தேசியமயமாக்கப்பட்டது 1949 ஜனவரி 1 வந்து தேசியமயமாக்கப்பட்டது. இதெல்லாம் ஆர்பிஐல ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ப்பா. இது இன்னொன்னு பாயிண்ட். இது உருவாதுக்கு காரணமான கமிட்டி ஹில்டன் யங் கமிட்டி. எல்லாமே அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. 16வது கொஸ்டின். விஜயநகர பேரரசுடன் நட்புறவை கொண்ட போர்ச்சுகீசியர் அல்போன்சோ டி அல்புக்கர். இவர் தான் வந்து விஜயநகர பேரரசுடன் நட்புறவை கொண்ட போர்ச்சுகீசியர். 17 ஜஹாங்கீரிடம் இந்தியாவில் வணிகம் செய்யும் உரிமை பெற்ற ஆங்கிலேயர் சர் தாமஸ் ரோ எப்போ 1613 வந்து வணிகம் பண்றதுக்கான உரிமை பெற்றிருப்பாரு. 1615 வணிகம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் யார் வந்திருப்பா? வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்து 1608 வந்திருப்பாரு. இவருக்கு என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? அனுமதி தந்திருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவருக்கு அனுமதி கொடுத்திருப்பாங்க. 18 சென்னப்ப நாயக்கரிடமிருந்து மெட்ராஸை குத்தகைக்கு பெற்ற ஆங்கிலேயர் யாரு? பிரான்சிஸ் டே தான் என்ன பண்ணாரு? சென்னப்ப நாயக்கரிடமிருந்து அனுமதி வாங்கியிருப்பாரு சென்னைய குத்தகைக்கு. 19th கொஸ்டின். பொறுத்துக்க. என்னென்ன போர்னு கொடுத்துருக்காங்க, எந்த ஆண்டு கொடுத்துருக்காங்க. இதுல பொறுத்தவரை ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து இயர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. வாரு எந்த வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? முதல் கர்நாடக போர் 1746 இருந்து 1748, அதாவது 2. இரண்டாம் கர்நாடக போர் 1749 இருந்து 1754. மூன்றாம் கர்நாடக போர் 56 இருந்து 63. அடையாறு போர் ஆல்ரெடி பார்த்தோம் 46, 1946. 2, 3, 4, 1. ஆன்சர் ஏ. முதல் கர்நாடக போர்ல முடிவு பெற்றது என்ன உடன்படிக்கை போட்டாங்க? ஐலா சாபேல் உடன்படிக்கை. முதல் கர்நாடக போர் முடிவுல கொண்டது ஐலா சாபேல். இரண்டாவது பாண்டிச்சேரி உடன்படிக்கை. மூன்றாவது கர்நாடக போர்ல பாரிஸ் உடன்படிக்கை. 3மே கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அடையாறு போர் 1746. அடையாறு போருக்கு அப்புறம் என்ன பார்த்தோம்? அப்படியே ரிவைஸ் பண்ணலாம். இயர்ஸ் அகைன் சொல்லாம மைண்ட்ல நிற்கும். அடையாறு போருக்கு அப்புறம் ஆம்பூர் போர் 1749. அதுக்கடுத்து 1751 ஆற்காடு போர். அடுத்து 1760 வந்தவாசி போர். 64 பக்சார் போர் முடிவுல போடப்பட்ட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை. எப்போ? 1765 பிப்ரவரி 2 20. 20th கொஸ்டின். முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி சர் எலிசா எம்பே. ஒரு நீதிபதி 3 துணை நீதிபதிகளோட ஆரம்பிக்கப்பட்டதா? அதுக்கு அடுத்து மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தோட முதல் நீதிபதி இது வந்து மெட்ராஸ்
உயர் நீதிமன்ற முதல் நீதிபதி யாரு? முத்துசுவாமி. 21 துணைப்படை திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. துணைப்படை திட்டம் 1792. 1798 துணைப்படை திட்டம் கொண்டு வந்தது வெல்லஸ்லி பிரபு. பிரபுனானது துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதுக்கடுத்து வில்லியம் பெண்டிங் என்ன கொண்டு வந்தாரு? வில்லியம் பெண்டிங் சதி ஒழிப்பு. சதி ஒழிச்சது வில்லியம் பெண்டிங். எப்போ? 1829. இதற்கு சதி ஒழிப்புக்கு பாடுபட்டது ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய் இவர் தான் வந்து சதி ஒழிப்புக்காக பாடுபட்டாரு. இவர் என்ன சமாஜம் கொண்டு வந்தாரு? பிரம்ம சமாஜம் சீர்திருத்த இயக்கம் 1728 கொண்டு வந்திருப்பாரு. அடுத்து வேற காரன்வாலிஸ் காவல்துறை இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாரு. குடிமை பணித்துறை அதெல்லாம் கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கடுத்து வேற யார் பார்க்கலாம்? டல்ஹௌசி பிரபு தந்தி ரயில்வே. இந்தியா நவீன இந்தியாவை வந்து உருவாக்கிய ஆங்கிலேய ஆளுநர் அப்படின்னா டல்ஹௌசி பிரபு சொல்லலாம். இதெல்லாம் வந்து இவர் கொண்டு வந்திருப்பாரு. பேசிக்கா இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் சொல்றேன். 22nd கொஸ்டின். பின்வரும் ஐரோப்பிய நாடுகளுள் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எது? போர்ச்சுகல் தான் ஃபர்ஸ்ட் யார் வந்தா? போர்ச்சுகல் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. அதுக்கடுத்து டச்சுக்காரர்கள், அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள், அதுக்கப்புறம் யாரு? டேனியர்கள், அடுத்து பிரெஞ்சு. லாஸ்ட் வரைக்கும் ஆளுமை புரிஞ்சது ஆங்கிலேயர் தான் புரிஞ்சிருப்பாங்க. 23rd கொஸ்டின். பாரிஸ் உடன்படிக்கை எந்த ஆண்டு நடைபெற்றது? பாரிஸ் உடன்படிக்கைங்கிறது 1763. ஏன் 1763 அப்படின்னா இது வந்து 3ஆம் கர்நாடக போர். 3ஆம் கர்நாடக போர் முடிவில் தான் கொண்டு வரப்பட்டது. 3ஆம் கர்நாடக போர் 1756 இருந்து 1763. இதோட முடிவுல தான் வந்து பாரிஸ் உடன்படிக்கை கொண்டு வரப்பட்டது. அப்ப 3ஆம் கர்நாடக போர் முடிவுல என்ன உடன்படிக்கை கொண்டு வரதுன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா பாரிஸ் உடன்படிக்கை அது எந்த ஆண்டு கொண்டு வரப்படும் கேட்டாங்கன்னா 1763. ஆம்பூர் போர் அப்படின்னாலே 1749. அடையார் போர் 1746. வந்தவாசி போர் 1760. ஆற்காடு போர் 1751. அதுக்கப்புறம் பக்சார் போர் 1764. பக்சார் போர் முடிவில் கொண்டு வந்த உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை. அது எப்போ கையெழுத்தானது? 1765 பிப்ரவரி 20ஆம். பாக்குற பாயிண்ட்ஸ் அப்படி அப்படியே ரிவைஸ் பண்ணுங்க. பாக்க ரிவைஸ் பண்ணதான் மைண்ட்ல நிற்கும். வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தது டல்ஹௌசி பிரபு. டல்ஹௌசி என்ன கொண்டு வந்தாரு? ரயில்வே, வாரிசு இழப்பு கொள்கை. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன கொண்டு வந்தாரு? தந்தி முறை. அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து நவீனமா கட்டமைச்ச ஆங்கிலேயர் அமைச்சுன்னா டல்ஹௌசி பிரபு சொல்லலாம். காரன்வாலிஸ் அப்படிங்கிறவரு காவல்துறை கொண்டு வந்தாங்க. வில்லியம் பெண்டிங் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சதி ஒழிப்பு முறை கொண்டு வந்தது வில்லியம் பெண்டிங். வில்லியம் பெண்டிங் வேற எப்போ சதி ஒழிப்பு கொண்டு வந்தாங்க? 1829 கொண்டு வந்தாங்க. சதி ஒழிப்புக்கு முக்கிய காரணமாக பாடுபட்டவர்னா ராஜாராம் மோகன் ராய். அவர் யாரு? ஒரு சீர்திருத்தவாதி. அப்ப அவர் என்ன சீர்திருத்த இயக்கம் கொண்டு வந்தாரு? பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற சீர்திருத்த இயக்கம் கொண்டு வந்தாரு. அது எப்போ கொண்டு வரப்பட்டது? 1828 வந்து கொண்டு வரப்பட்டது. இந்த இயர்ஸ் எல்லாம் அப்படியே டக்கு டக்குன்னு பாத்துக்கோங்க. 26th கொஸ்டின். மகள்வாரி முறையில் மகள் என்றால் என்ன? மகள் என்கிறது கிராமம். இதுல என்னென்ன முறை இருக்கு அப்படின்னா ரயத்வாரி முறை, மகள்வாரி முறை, ஜமீன்தாரி முறை. இந்த ரயத்வாரி முறை கொண்டு வந்தது தாமஸ் மன்றோ. மகள்வாரி முறை கொண்டு வந்து வில்லியம் பெண்டிங். இதுமே டைரக்டா மேட்சஸ்ல கேட்கலாம்பா. ஜமீன்தாரி முறை காரன்வாலிஸ்.
இப்போ 27 ஜாகிர்தாரி, மல்குஜ்தாரி, பிஸ்வேதாரி போன்ற பல்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்ட நிலவாரி முறைக்கு ஜமீன்தாரி முறை தான் அழைக்கப்பட்டாங்க. ரைத்வாரி அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாம். ரைத்வாரி முறை கொண்டு வந்தது தாமஸ் மன்றோ. மகள்வாரி முறை வில்லியம் பெண்டிங். ஜமீன்தாரி முறை காரன்வாலிஸ். அப்படியே ரிவைஸ் பண்ணிடுங்க. 28 இண்டிகோ அவுரி கிளர்ச்சி யாரால் தலைமையேற்று நடத்தப்பட்டது? திகம்பர விஷ்ணு இவங்களால தலைமையேற்று நடைபெறுது. இண்டிகோ அவுரி கிளர்ச்சி என்ன அப்படின்னா, இண்டிகோ அப்படிங்கிறது கருநீல சாயம். அதாவது ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்தியர்களை அந்த கருநீல சாயம் எனக்கு விவசாயம் பண்ணி எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்தியர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது எங்களுக்கு வருமானம் வரமாட்டேங்குது, அது வந்தாலும் அது கடன் அடைக்கிறது கூட எங்களுக்கு பத்த மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க. அதனால ஆங்கிலேயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு முன்பணம் மாதிரி தரோம், நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்தியர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்பி அந்த வேளாண்மை பண்ண ஆரம்பிப்பாங்க. அவுரி அப்படிங்கிற இண்டிகோ அதை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை வேளாண் பண்ணி அறுவடை பண்ணி கொடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அவங்க கரெக்டான அமௌண்ட்டுக்கு வாங்காம அதை கொஞ்சம் அமௌண்ட்டுக்கு வாங்கிப்பாங்க. அப்போ அவங்களால கடன் அடைக்க முடியாது, அவங்களால வேளாண் எடுத்து ஃபர்தரா மூவ் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கிளர்ச்சி ஏற்படுத்தி அவங்களோட வார் பண்ணுவாங்க. அதை ஆரம்பிச்சது தலைமை தாங்கினது யாரு? திகம்பர பிஸ்வாஸ் மற்றும் விஷ்ணு பிஸ்வாஸ் அப்படிங்கிறவங்க. கொஸ்டின், பர்தோலி சத்தியாகிரகம் யார் தலைமையில் நடைபெற்றது? சர்தார் வல்லபாய் பட்டேல். தனிநபர் சத்தியாகிரகம் வினோபாபாஜி. உப்பு சத்தியாகிரகம் ரெண்டு பேர் நடத்திருப்பாங்க. ஒன்னு காந்தி, இன்னொன்னு நேதாஜி. ரெண்டு பேரும் நடத்திருப்பாங்க. இவர் திருச்சி டு வேதாரண்யம், இவர் தண்டி வரைக்கும் நடத்திருப்பாரு. இவர் இதுல 70 பேர் இருந்திருப்பாங்க, சம்திங் 70 பேர் நியர்லி அதுல பங்கேற்று இருப்பாங்க. இதுல 100 பேர் தொண்டர்கள் பங்கேற்று இருப்பாங்க. இவர் மார்ச் 12 ஆரம்பிச்சு ஏப்ரல் 6 1930, இதுவுமே 1930 முடிச்சிருப்பாரு. கொஸ்டின், வீரபாண்டிய கட்டபொம்மன் கீழ்கண்ட எந்த இடத்தில் தூக்கிலிடப்பட்டார்? பாஞ்சாலங்குறிச்சி அவர் ஆட்சி புரிந்த பகுதி. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆட்சி புரிந்த பகுதி பாஞ்சாலங்குறிச்சி. அவர் தூக்கிலிடப்பட்டது கயத்தாறு. கயத்தாறுல தான் என்ன பண்ணாரு, தூக்கிலிடப்பட்டார். திருப்பத்தூர் கோட்டையில யார் தூக்கிலிடப்பட்டார்? மருது சகோதரர்கள். இவங்க திருப்பத்தூர் கோட்டையில தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. நாகலாபுரம்ல தூக்கிலிடப்பட்டது சிவசுப்பிரமணி. இது பிவிக்கு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது? மருது சகோதரர்கள், மருது சகோதரர்களால் வெளியிடப்பட்டது. 32 வேதம் என்ற சொல் டேஷிலிருந்து பெறப்பட்டது? சமஸ்கிருத மொழியிலிருந்து பெறப்பட்டது. வித் அப்படிங்கிற சமஸ்கிருத மொழியிலிருந்து பெறப்பட்டது. லத்தீன் மொழியில யாருன்னு பார்த்தோம், இக்னீசியஸ் பார்த்தோமா? அப்படிங்கிறது லத்தீன் மொழி சொல். அது தீ அப்படிங்கிறது மீனிங் பார்த்தோம். வேற என்ன சொல்லலாம் பார்த்தோம்? சுனாமி அப்படிங்கிறது இதெல்லாம் பாக்ஸ் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். ஜப்பானிய சொல்னு பார்த்தோம். சு அப்படிங்கிறது துறைமுகம். நாமி அப்படிங்கிறது அலைகள், துறைமுக அலைகள் அப்படிங்கிறத பார்த்தோமா? அதுக்கடுத்து வரலாறு அப்படிங்கிறது ஹிஸ்டோரியா அப்படிங்கிற கிரேக்க சொல்ல பெறப்பட்டது. ஹிஸ்டோரியா அப்படிங்கிறதுக்கு விசாரிப்பதன் மூலம் கற்றல். இதுமே பாக்ஸ் கொஸ்டின். விசாரிப்பதன் மூலம் கற்றல்.
33 தட்சசீலத்தை யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய தலமாக எப்போது அறிவித்தது? 1980 தான் வந்து தட்சசீலம் அறிவிக்கப்பட்டது. 1980 தான் வந்து மொஹஞ்சதாரோ அறிவிக்கப்பட்டது. 1983 தாஜ்மஹால் யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டது. 1984 மாமல்லபுரம் கடற்கரை கோவில். கோவில் வந்து யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டது. 1987 தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம், தஞ்சை பெரிய கோவில் ஆலயம் அல்லது பெரிய கோவில் வந்து யுனெஸ்கோவால் அறிவிக்கப்பட்டது. அதுக்கடுத்து நாலந்தா 2009 நாலந்தா ஆல்ரெடி பார்த்தோம்ல. நாலந்தா அப்படின்னா நா கூட்டல் அலம் கூட்டல் தா. நாலந்தா அப்படிங்கிறதுக்கு வற்றாத அறிவை அளிப்பதுன்னு அர்த்தம். நாலந்தாவை கட்டினது குமாரகுப்தர், நாலந்தாவை இடிச்சது பக்தியார் கில்ஜி, நாலந்தாவை புதுப்பிச்சது தர்மபாலர். தர்மபாலர் என்ன கட்டினாரு? விக்ரமசீலா அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தை அவர் கட்டினாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்து இன்னொன்னு பார்த்தோம். 2025 செஞ்சிக்கோட்டை விழுப்புரம் மாவட்டம், அது வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இது கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க வாய்ப்பு அதிகமா இருக்குப்பா, அதனால நோட் பண்ணிக்கோங்க. 34 இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ஆண்டுதோறும் மானியமாக 1 லட்சம் ரூபாய் தொகையை வழங்குவதற்கான ஏற்பாடை செய்த பட்டய சட்டம் 1813 ஆண்டு பட்டய சட்டம். அதான் வந்து 1 லட்சம் ரூபாய் கல்வி உதவித்தொகை கொடுத்தாங்க. 35 இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1986 அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே இது முதல் கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. முதல் கல்விக் கொள்கை 1968 முதல் கல்விக் கொள்கை. புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது 1986. 36 சதி எனும் நடைமுறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு. சதி ஒழிச்சது 1829 சதி ஒழிச்சிருப்பாங்க. ஒழிச்சது வில்லியம் பெண்டிங். அவர் என்ன முறை? மகள்வாரி முறை. மகள் அப்படின்னா என்ன மீனிங்? கிராமம் அப்படிங்கிற அர்த்தம். வில்லியம் பெண்டிங். இதுக்கு பாடுபட்டது ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய். இவர் என்ன சமாஜம்? பிரம்ம சமாஜம். இதை எதுக்காக அகைன் சொல்றேன் அப்படின்னா ஈஸியா கொஸ்டின் டைரக்டா கேட்கலாம். பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தது யாரு அப்படின்னு கேட்டு தயானந்த சரஸ்வதி, ராஜாராம் மோகன் ராய், ஆத்மராங் பாண்டுராங் அப்படின்னு மாதிரி டைரக்டா கொடுத்துடலாம். கொடுத்தாங்கன்னா பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது யார் தோற்றுச்சா? ராஜாராம் மோகன் ராய். ஆயிரத்தி 1828 தோற்றுவிச்சிருப்பாங்க. BM மல்பாரி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் சாரதா குழந்தை திருமண மசோதா சிறுமியர்களுக்கான குறைந்தபட்ச திருமண வயது டாசார் நியமித்தது 14 நியமித்தது. இப்போது பெண்களுக்கான திருமண வயது 18, ஆண்களுக்கு 21. வாக்களிக்கும் வயது, இது ஒரு டைம் கேட்ட பிவிக்கு கொஸ்டின் பா. வாக்களிக்கும் வயது 18. முப்பத்தி 39வது கொஸ்டின். 1857 பெரும்புரட்சி ஆண்டு பெருங்கலகம் ஏற்பட காரணங்கள் எவை? மேலாதிக்க கொள்கை, இது காரணம் தான். பெரும்புரட்சி மேலாதிக்கம் அதிகமா இருந்ததுனால பெரும்புரட்சி ஏற்பட்டது. வாரிசிலப்பு கொள்கை, கரெக்ட், இதுவும் காரணம் தான். வாரிசிலப்பு கொண்டு வந்தது டல்ஹௌசி பிரபு. அடுத்து இந்திய கலாச்சார உணர்வுகளை மதிக்காமல் இருத்தல், இதுவுமே காரணம் தான். அப்ப எல்லாமே இந்த 3 காரணத்தினால என்னது? பெருங்கலகம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. டேரக்டா கொஸ்டின் எப்படி கேட்கலாம்?
பெருங்கழகம் ஏற்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்கலாம். 1857. வேலூர் கழகம் 1806. நாற்பதாவது கொஸ்டின் பொறுத்துக. பேகம் ஹஸ்ரத் மஹால். பேகம் ஹஸ்ரத் மஹால் லக்னோ தான். அப்போ ஒன்னு அப்படிங்கிறது இது ரெண்டு. இப்ப இது வராது, இது வராது, ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான். கான் பகதூர் அப்படிங்கிறது பிரைலி தான். அப்ப 2, 3. ராணி லட்சுமிபாய் ஜான்சி. அப்போ ஆன்சர் சி. 41. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானதுப்பா. என்ன அப்படின்னா எந்த வார் முடிவுல என்ன போர் நடைபெற்றது, என்ன உடன்படிக்கை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்தோம். ஐலாஸ் சபையில் உடன்படிக்கை முதல் கர்நாடக போர். முதல் கர்நாடக போர் எப்போ? 1746 இருந்து 1748 வரைக்கும். அது வந்து முதல் கர்நாடக போர். அப்போ 2 வருதா? 2 வேற எங்க இருக்கு? வேற எங்கேயுமே இல்லை. இங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. அப்ப இது மட்டும் தான் ஆன்சர். அப்போ வந்து ஐலாஸ் சபையில் உடன்படிக்கை முதல் கர்நாடக போர் முடிவு இல்லை. சால்வே உடன்படிக்கை முதல் மராத்திய போர் முடிவு இல்லை. பாரிஸ் உடன்படிக்கை 3ஆம் கர்நாடக போர். ஆல்ரெடி பார்த்தோம், இது கொஸ்டின் மேமோ. ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போர். மதராஸ் உடன்படிக்கை முதல் ஆங்கிலேய மைசூர் போர். ஆன்சர் சி. இது அப்படியே டைரக்டா எழுதி வச்சுக்கோங்கப்பா. 42. மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது. யாருக்கு இடையே கையெழுத்தானது? ஆங்கிலேய மற்றும் திப்பு சுல்தான் இவங்களுக்கு இடையே தான் வந்து மங்களூர் உடன்படிக்கை கையெழுத்தானது. 43. மராத்திய பேரரசின் கடைசி பீஸ்வா 2ஆம் பாஜிராவ். கடைசி முதல் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி பீஸ்வா வந்து 2ஆம் பாஜிராவ். 44. இதெல்லாம் ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணிட்டோம். கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியுள்ளது எது? அடையாறு போர் அப்படிங்கிறது எது? 48ல 1946. அப்ப இது தப்பு. ஆம்பூர் போர் அப்படிங்கிறது 54ல 1949. இதுவும் தப்பு. வந்தவாசி போருங்கிறது கரெக்ட். ஆற்காடு போர் அப்படிங்கிறது 1751. அப்ப அந்த ஆன்சர் சி தான் வந்து கரெக்ட். பக்சார் போர் 1764. பக்சார் போர் முடிவுல வந்த உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை. அதுக்கடுத்து பொறுத்துக 45. பொறுத்துக டெல்லி. நமக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். ஜான்சி அப்படிங்கிறது லட்சுமி பாயா. அவ 3க்கு ஆன்சர் 4 வரணும். 3க்கு ஆன்சர் இங்க 4 வந்திருக்கா? இல்ல. இங்க 4 வந்திருக்கு. இங்கே இல்ல, இங்கே 4 வந்திருக்கு. 2 ஆன்சர் வந்திருக்கா? அதுக்கடுத்து வேற என்ன சொல்லலாம்? பிரைலி அப்படிங்கிறத பார்த்தோம்ல. பிரைலி அப்படிங்கிறது கான் பகதூர் கான் அப்படிங்கிறத பார்த்தோமா லாஸ்ட் கொஸ்டின்ல. அப்ப இதுக்கு 2 வரணும். அப்ப இது வரல, இதான் ஆன்சர். அப்ப டெல்லி அப்படிங்கிறது 2ஆம் பகதூர் ஷா. கான்பூர் அப்படிங்கிறது நானா சாஹிப். ஜான்சி அப்படிங்கிறது லட்சுமி பாய். பிரைலி அப்படிங்கிறது கான் பகதூர் கான். பீகார் அப்படிங்கிறது கன்வர் சிங். ஆன்சர் டி கரெக்ட். பொறுத்தளவு மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் பாக்குறது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ல ஏதாவது இருக்குன்னு பாருங்க. மேக்ஸிமம் 50% வச்சுக்கலாம். 50% அதுலயே நமக்கு ஆன்சர் வந்துடும். இல்ல அப்படின்னா அதுக்கு அடுத்து ஒரு அப்ராக்சிமேட்டா இருக்கிறத பாருங்க. பார்த்தாலே மேட்சஸ் பண்ணிடலாம். 46. டேஷ் தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அழைக்கப்படுகிறார். வேலு நாச்சியார். குயிலி அப்படிங்கிறது பெண் படைப்பிரிவுக்கான தலைமை பொறுப்பேற்றவங்க. பெண் தலைமை பிரிவுக்கான தலைமையேற்று நடத்தினவங்க. படைப்பிரிவுக்கு தலைமையேற்று நடத்தினவங்க. 47. 1857 பெருங்கழகம் தானே. பெருங்கழகம் ஆண்டு புரட்சியை டேஷ் என்பவர் முதல் இந்திய சுதந்திர போர் என விவரிக்கிறார். வி.டி. சவர்கார். இவர் தான் வந்து முதல் இந்திய போர் அப்படிங்கிறத விவரிக்கிறார். 48. பொறுத்துக நம்ம தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாமா? உட்ஸ் கல்வி அறிக்கை அப்படிங்கிறது இந்திய கல்வியின் மகாசாசனம் தெரியுமா? அவன் 3 இடத்துல 2 வருதான்னு பாருங்க. இங்க 2 வருதா? இல்ல. இங்க 2 வருதா? இல்ல. இங்க 2 வருது, இங்க 2 வருது. அப்ப இதுவும் இருக்கலாம், இதுவும் இருக்கலாம். அதுக்கு அடுத்து வேற என்ன நமக்கு தெரியும்? இச்சிங் இந்த பேர் மட்டும்தான் இருக்கு. அப்ப சீனா அறிஞர் எடுத்துக்கலாமா? அப்ப 1க்கு 5. அப்ப 1க்கு 5 இங்க இல்ல. அப்ப இதான் ஆன்சர். அப்ப இச்சிங் அப்படிங்கிறது சீனா அறிஞர். பிரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிறது கொச்சின் பல்கலைக்கழகம். உட்ஸ் கல்வி அறிக்கை இந்திய கல்வியின் மகாசாசனம். 2ஆம் சரபோஜி அப்படிங்கிறது சரஸ்வதி மகால்.
சர் தாமஸ் மன்றோ அப்படிங்கிறது மதராஸின் மேற்கத்திய கல்வி. ஆன்சர் டி. (49) பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்திய ஆண்டு 1956. அறிமுகப்படுத்தியவர் காமராஜர். 1982ல இந்த திட்டம் என்ன ஆச்சு? சத்துணவு திட்டமா மாறுச்சு. அதை கொண்டு வந்தது எம்ஜிஆர். அதுக்கடுத்து 2022ல இது காலை உணவு திட்டமா மாறுச்சு. இது இல்ல, இது காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. மு.க. ஸ்டாலின் சார், நம்ம தற்போதைய சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் என்ன பண்ணாங்க? காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இந்த இயர்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டன்ட்பா. இது மதுரை அப்படிங்கிற பகுதியெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க, அறப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல. 50வது கொஸ்டின். டேஷ் தொழில் இந்தியாவின் பழமையான தொழிலாகும். நெசவு தொழில். நெசவு பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுவது? நெசவு இல்ல நெசவு தலைநகரம். நெசவு தலைநகரம் என அழைக்கப்படுவது கரூர். ஜவுளி பள்ளத்தாக்கு, நெசவு பள்ளத்தாக்கு அழைக்கப்படுவது? ஈரோடு, திருப்பூர் இந்த பகுதிகள் ஜவுளி பள்ளத்தாக்கா நெசவு பள்ளத்தாக்கு அழைக்கப்படுவது. 51 இந்தியாவின் முதல் 3 ஐந்தாண்டு திட்டங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது வலுவான தொழிற்துறை தளத்தை உருவாக்குது. முதல் 5 ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது 1951ல இருந்து 56 வரைக்கும். அதுல என்ன பண்ணாங்க? வேளாண்மை. அதுக்கடுத்து என்னது? இது கொண்டு வந்திருப்பாங்க, தொழில் வந்து கொண்டு வருவாங்க. முதல் 3லயுமே வந்து வேளாண்மையும் தொழில் ரிலேட்டடா டெவலப் பண்றதை பத்தி தான் கொடுத்திருப்பாங்க. 5ஆண்டு திட்டங்கள் தனியா ஒரு டாபிக்கா பார்க்கலாம் நம்ம. அதுல இருந்து மேக்சிமம் ஒரு கொஸ்டின் வந்துருமா 5ஆண்டு திட்டத்துல இருந்து. 52வது கொஸ்டின். தவர்னியர் அப்படிங்கிறது சரி நமக்கு தெரிஞ்சதை பார்க்கலாம். தாதாபாய் நவ்ரோஜி செல்வ சுரண்டல் கோட்பாடா? அவ 3 இடத்துல 1 வரணும். இங்க 1 இருக்கு, இங்க இருக்கா? இல்ல, இங்கேயும் இல்ல, இங்கேயும் இல்ல. டைரக்ட் ஆன்சர் வந்துச்சா? அப்ப ஆன்சர் தவர்னியர் அப்படிங்கிறது பிரெஞ்சு பயணி. டாக்கா அப்படிங்கிறது மஸ்லின் துணி. தாதாபாய் நவ்ரோஜி செல்வ சுரண்டல் கோட்பாடு. பாலிகஞ்ச் அப்படிங்கிறது காகித ஆலை. ஸ்மித் அப்படிங்கிறது கைவினையர். அப்ப ஆன்சர் ஏ. 53 பழங்கால நகரங்கள் எனப்படுவது? ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ பழங்கால நகரங்கள். அப்படியே பார்த்த பாயிண்ட்ஸ் ரிவைஸ் பண்ணிடலாமா? ஹரப்பா அப்படிங்கிறது என்னது? புதையுண்டு நகரம். மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது இறந்தவர்களின் மேடுன்னு சொல்லலாமா? ஹரப்பால என்ன கண்டுபிடிச்சாங்க? தானிய களஞ்சியம். அதை ஹரப்பாவுக்கு ஒத்த தானிய களஞ்சியம் இந்தியாவில எங்க கண்டுபிடிக்கப்பட்டது? ஹரியானா ராக்கி கர்கி அப்படிங்கிற பிளேஸ்ல கண்டுபிடிச்சாங்க. அது எந்த காலத்தை சார்ந்தது? முதிர்ந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. மொஹஞ்சதாரோ வந்து அதுல என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க? நடனமாது வெண்கல சிலை, அதுக்கப்புறம் வந்து மதகுரு சுண்ணாம்பு சிலை, அதுக்கப்புறம் வந்து பெரிய குளம். அந்த பெரிய குளம் வந்து எதனால பூசப்பட்டுள்ளது? நீலக்கீல், அதாவது தார் பிட்டுமின் வந்து வச்சு அதை பூசிருந்தாங்க. நீர் கசியாம இருக்கு பூசிருந்தாங்க. இந்த பாயிண்ட்ஸ்ல அப்படியே ரிவைஸ் பண்ணிருங்கப்பா. 54 இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுவார் ரிப்பன் பிரபு. ரிப்பன் பிரபு வந்து உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுவார். இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பா. 55 பொறுத்துக. பம்பாய் அப்படிங்கிறது 7 தீவு சொல்லுவாங்க. அப்ப ஆன்சர் 1க்கு 4 எங்க வருது? இது 1 தான் வருது, மற்ற எதுவுமே 1க்கு 4 வரல. இது 1 வச்சு செக் பண்ணி பார்ப்போமா? ராணுவ குடியிருப்புகள் கான்பூர், கரெக்ட். கேதர்நாத் சமய மையம், இதுவும் கரெக்ட். டார்ஜிலிங் மலைவாழிடம், கரெக்ட். மதுரை பண்டைய நகரம், ஆன்சர் பி வந்து கரெக்ட். பண்டைய நகரங்கள் அப்படிங்கிறது மதுரை, பூம்புகார் இதெல்லாம் சொல்லலாம். காஞ்சிபுரம். 56 இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார். இவர்தான் வந்து இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். பெண்கள் பத்தி தனி பாயிண்டா கொண்டு போலாமா? 57
பின்வருவனற்றுள் எவை அல்லது எது சீர்திருத்த இயக்கங்கள் ஆகும்? பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறது சீர்திருத்த இயக்கம் தான். பிரார்த்தனை சமாஜங்கிறது சீர்திருத்த இயக்கம் தான். ஆரிய சமாஜங்கிறது சீர்திருத்த இயக்கம் தான். பிரம்ம சமாஜத்தை கொண்டு வந்தது ராஜாராம் மோகன் ராய். இவர் தான் பிரம்ம சமாஜம் கொண்டு வந்தது, தோற்றுவிச்சது. எந்த வருஷம்? 1828. ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி. 1875 கொண்டு வந்திருப்பாங்க. பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராங் பாண்டுராங். எப்ப ஆன்சர் வந்து டி, எல்லாமே தான். 58 பிரம்ம ஞான சபை அன்னிபெசன்ட். ஆன்சர் 1க்கு 3. 1க்கு 3 எங்க இருக்கு? இதுல இருக்கு. இதுலயும் கிடையாது, இதுலயும் கிடையாது, இதுலயும் கிடையாது. அப்ப டைரக்டா ஃபர்ஸ்ட் இதுல எடுத்துலாமா? பிரம்ம சமாஜம் அன்னிபெசன்ட். சாரதா சதன் பண்டித ரமாபாய். உட்ஸ் கல்வி அறிக்கை 1854. நிக்கோலா கோண்டி இத்தாலிய பயணி. வரதட்சணை அப்படிங்கிறது சமூக தீமை, சமூகத்துக்கு தீங்கை விளைவிக்கும். அப்போ வந்து ஆன்சர் ஏ தான் கரெக்ட். எப்பயுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எலிமினேஷன் மெத்தட் அப்படிங்கிறது ஒன்று யூஸ் பண்ணுங்க. எது நமக்கு எல்லாமே ஆன்சர் கரெக்டா தெரிஞ்சுதான் ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா சத்தியமா வேலை முடியாது. அப்படின்னா 10 கொஸ்டின் கூட நம்மளால கரெக்டா பண்ண முடியாது. எலிமினேஷன் மெத்தட்னா நமக்கு தெரிஞ்ச ஆன்சர் இந்த காலத்துக்குள்ள வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்ல. அப்ப எது வராது அப்படிங்கிறத இக்னோர் பண்ண ஆரம்பிங்க. எது வராதுன்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். 59வது கொஸ்டின் சரியானதை காண்க. ரிக்வேத காலத்துல பெண்கள் கௌரவிக்கப்பட்டனர். ரிக்வேத காலங்கள்ல படித்த பெண்கள் அதிகமா இருந்தாங்க, கௌரவிக்கப்பட்டாங்க. பெண்கள் நிலை உயர்ந்திருந்தது. அதுல உங்க சொத்துரிமை மட்டும்தான் வழங்கப்படலை. அதுக்கடுத்து தேவதாசி முறை ஒரு சமூக தீமை. தேவதாசி முறை அப்படிங்கிறது சமூக தீமை தான், இதுவும் கரெக்ட் தான். அதுக்கடுத்து இந்திய சமூக சீர்திருத்த இயக்கங்களின் முன்னோடி ராஜாராம் மோகன் ராய். கரெக்ட். இந்திய சமூக சீர்திருத்தங்களின் முன்னோடி, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டினாவும் கேட்கலாம். இந்திய சமூக சீர்திருத்த இயக்கத்தின் முன்னோடி என அழைக்கப்படுவர் யார் அப்படின்னு கொடுத்து ராஜாராம் மோகன் ராய், தயானந்த சரஸ்வதி, ஆத்மராம் பண்டுராங், வில்லியம் பெண்டிங் அந்த மாதிரி கொடுக்கலாம். அப்ப இந்த இந்திய சமூக சீர்திருத்த இயக்கங்களின் முன்னோடி என்ன அழைக்கப்படுவார்? ராஜாராம் மோகன் ராய். இவர் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் 1828 பிரம்ம சமாஜம் ஆரம்பிக்கப்பட்டார். அப்ப ஆன்சர் 1, 2, 3 மூணுமே சரிதான். பொறுத்துக்கு 60வது முக்கிய சட்ட விதிகள். சாரதா சட்டம் 1930. இதெல்லாம் என்ன பண்ணாங்க? குழந்தைகளுக்கான பெண் குழந்தைகளுக்கு திருமண வயது 14 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தேவதாஸ் ஒழிப்பு சட்டம் 1947. கரெக்ட். இந்து விதவைகள் மறுமண சட்டம் 1956 தான். இந்து விதவைகள் மறுமண சட்டம். அடுத்து உள்நாட்டு திருமண சட்டம் 1872. எல்லாமே டைரக்டா இருக்கு. 1, 2, 3, 4 இதெல்லாம் பாக்ஸ் கொஸ்டின் பாருங்க, எழுதிக்கோங்க அப்படியே. 61 பின்வரோடு சரியாக பொருந்தாதது ஒன்று எது? பெர்னி அப்படிங்கிறது ஷாஜகான். பருத்தி ஆலை, இது நமக்கு அப்ராக்சிமேட் தெரியாதுன்னு பாருங்க. பருத்தி ஆலை அப்படிங்கிறது அகமதாபாத். அதாவது பருத்தி ஆலை எங்க அதிகமா இருக்கும் அதான் சொல்லுவாங்க மான்செஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்ப இந்தியாவின் மான்செஸ்டர் அகமதாபாத் தானே? மும்பையா அகமதாபாத் தான் இந்தியாவின் மான்செஸ்டர். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர். சிஸ்டர் கோயம்புத்தூர். எதுக்கு அகைன் சொல்றேன் அப்படின்னா அந்த கொஸ்டின் உங்களுக்கு டைரக்டா கேட்கலாம்பா. அதுக்கடுத்து வேற என்ன பார்க்கலாம்? ஏசியாவின் டெட்ராய்ட் சென்னை. மின்னியல் தலைநகரம் பெங்களூர். இதெல்லாம் பார்த்துருங்க. டிஸ்கோ வந்து ஜாம்ஜெட்பூர். அடுத்து பொருளாதார தாராளமயக்கம் வந்து 1980 கிடையாது, 1991. எல்பிஜி இது கொண்டு வந்தது 1991 தான் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இது தப்பு, நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆன்சர் டி தான் கரெக்ட். அதான் தப்பான ஒண்ணு. 1991 போட்டுதான் கரெக்ட், 1980 போட்டிருக்காங்க. 62 டேஷ் என்பவர் பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியா என்று அது உண்மை வரலாற்று காலத்துக்கு முன்பே செழித்தோங்கி இருந்தது என குறிப்பிட்டுள்ளார். எட்வர்ட் பெயின்ஸ் அப்படிங்கிறத தான் குறிப்பிட்டிருப்பாரு. தாதாபாய் நவ்ரோஜி செல்வ சுரண்டல் கோட்பாடு. இவர் எழுதின புக்கு இந்தியாவின் வறுமையும் அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு தன்னலமற்ற ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பாரா?
63rd கொஸ்டின். தற்போது கல்வித்துறை டேஷ் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. கல்வித்துறை அப்படிங்கிறது பொதுப்பட்டியல் தான். மாநில பட்டியல், மத்திய பட்டியல் என்ன அப்படின்னா, மாநில பட்டியல் அப்படிங்கிறது நம்ம மாநிலங்களுக்குள்ள ஏதாவது சட்டம் இயற்ற முடியும் அப்படிங்கிறது, மத்திய பட்டியல் அப்படிங்கிறது அவங்க பெர்மிஷனோட இயற்ற முடியும் அப்படிங்கிறது. ஆனா பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது 2 பேர் இணைந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், சட்டம் கொண்டு வர முடியும். அப்போ கல்வித்துறை அப்படிங்கிறது பொதுப்பட்டியல தான் இருக்கு. அறுபத்தி 4 சிவகங்கை சிங்கம் என அழைக்கப்படுவர் சின்னமருது. சிவகங்கை சிங்கம் சின்னமருது. பெரிய மருது வெள்ளை மருது என அழைக்கப்படுவார். வெள்ளை மருது என அழைக்கப்படுவார் பெரிய மருது. அதுக்கடுத்து வேற என்ன பார்த்தோம்? மைசூர் புலி, திப்பு சுல்தான் மைசூர் புலின்னு சொல்லுவாங்க. வங்காள சிங்கம் அப்படிங்கிறது வங்காள சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அது தென்னிந்திய சிங்கம் முத்துராமலிங்க தேவர். எல்லாமே டைரக்ட் கொஸ்டினா கேட்கலாம்பா. அடுத்து 65 கண்ணின் பார்வையை அகலமாக்கும் தசைகள் ரேடியல் தசை. ரேடியல் தசை தான் வந்து என்னது, கண்ணோட பார்வை அகலமா பாக்குறோம் அந்த மாதிரி காமிக்கிறது ரேடியல் தசைகள் தான். 66 புன்னகை செய்யும் போது தேவைப்படும் தசைகள் 17 தசைகள். நம்ம சிரிக்கிறப்போ எத்தனை தசைகள் வந்து ஆக்டிவ் ஆகும்னா 17 தசைகள். அதே கோபப்படுறப்போ 42 தசைகள். கோபம் வந்துச்சு அப்படின்னா 42 தசைகள் வந்து செயல்படும், தேவைப்படும். 67 அதிகமாக வேலை செய்யும் தசைகள் மனிதனில் எங்கு காணப்படுகிறது? கண்ணுல தான் அதிகமாக வேலை செய்யும் தசைகள் காணப்படும். கண்ணுல. 68 மனித உடலின் மிகப்பெரிய சுரப்பி மேலெண்ண சுரப்பி தான் மிகப்பெரிய சுரப்பி. பிட்யூட்டரி சுரப்பி என்ன சொல்லுவாங்க? தலைமை சுரப்பின்னு சொல்லுவாங்க. தலைமை சுரப்பி என அழைக்கப்படுவது பிட்யூட்டரி சுரப்பி. நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுவது கணைய சுரப்பி. 69 மனித உணவு கால்வாயின் மிக நீளமான பகுதி சிறுகுடல். 5ல இருந்து 7 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். பெருகுடல் வந்து சின்னது 1.5 or 1.75 மீட்டர் தான் இருக்கும். 70th கொஸ்டின் மனித உடலில் காணப்படும் மிக பெரிய செரிமான சுரப்பி கல்லீரல் சுரப்பி. 71 காற்று சுவாசித்தலின் போது ஒவ்வொரு குளுக்கோஸ் மூலக்கூறும் ஏடிபி மூலக்கூறுகளை எத்தனை ஏடிபி மூலக்கூறு உருவாக்கும்? 36 ஏடிபி மூலக்கூறு உருவாக்கும். 36 இது பிஓக்கு கொஸ்டின் பா. ரத்தத்துல பிளாஸ்மா வந்து எவ்வளவு சதவீதம்? 55%. ரத்தத்துல என்னென்னலாம் இருக்கு? ரத்த சிவப்பணுக்கள், இரத்த வெள்ளை அணுக்கள், இரத்த தட்டுக்கள். இரத்த சிவப்பணு அப்படிங்கிறது எரித்ரோசைட் அப்படின்னு சொல்லலாம். வெள்ளை அணுக்கள் அப்படிங்கிறது லியூகோசைட், த்ரம்போசைட். இரத்த சிவப்பணுக்களோட வாழ்நாட்கள் 120 நாட்கள், 120 days. இரத்த வெள்ளை அணுக்கள் 30 நாட்கள். இரத்த தட்டுகள் 7ல இருந்து 10 நாள், 1 week ஆர் 7 to 10 days. அப்படி டைரக்டா நோட் பண்ணிக்கோங்க. 73 உடல் வெப்பநிலை மற்றும் pH வேல்யூ ஒழுங்குபடுத்துவது ரத்தம். ரத்தம் தான் வந்து உடல் வெப்பநிலை வந்து ஒழுங்குபடுத்தும்.
74. மனித உடலின் சராசரி ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது 120/80. இந்த 120/80 அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, இது சுருங்கப்போ 120 பிரஷர் இருக்கலாம், விரிகிறப்போ 80 வந்து பிரஷர் இருக்கலாம். 120ஓட அதிகமா போச்சு அப்படின்னா ரொம்ப பிரஷர் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க, 80ஓட கம்மியா போச்சுன்னா லோ பிரஷர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதையும் சுருங்கி விரிகிறத பொறுத்தவரை தான் ரத்த அளவு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது வந்து பிளட் பிரஷர் வந்து 120/80 வந்து இருக்கணும். 75 கூற்று 1, இதயம் ஒரு முறை சுருங்குவது சிஸ்டோல் அப்படிங்காங்க. இதயம் வந்து ஒரு டைம் சுருங்குவது சிஸ்டோல், அது கரெக்ட். இதயம் ஒரு முறை விரிவடைவது டயஸ்டோல், இதுவும் கரெக்ட். ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக எத்தனை முறை இதயம் துடிக்குன்னா 72ல இருந்து 75 முறை, இதுவும் கரெக்ட். அனைத்தும் சரி. ஆன்சர் சி. அடுத்து மேக்ஸ் கொஸ்டினுக்குள்ள போலாம். இதுல 76 கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, அவரது தந்தை எனது தந்தையின் ஒரே மகன் என்று கோவிந்தை சுட்டிக்காட்டி கோபால் கூறினார் எனில் கோபால் கோவிந்துடன் எவ்வாறு உறவு? இங்க கோபால் இருக்காரு, கோவிந்த் இருக்காரு, 2 பேர் தான் சொல்லியிருக்காங்க. கரெக்டா? யார் யாரை பார்த்து சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. என்று கோவிந்தை சுட்டிக்காட்டி கோபால் கூறினார். கோபால் தான் அப்ப சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவரது தந்தை, இவரோட அப்பா, இவரோட அப்பா, இவரோட தந்தை எனது தந்தையின், கோபாலோட தந்தையோட ஒரே மகன், ஒரு மகன் தான் இருக்காங்க அப்படின்னா அந்த தந்தை யாரு தான்? கோபால் தான். கரெக்டா? அப்ப வந்து என்னது, தந்தை யாரு? கோபால் நமக்கு தெரிஞ்சிச்சு. கோபால் கோவிந்துடன் எவ்வாறு உறவு? கோபால் கோவிந்துக்கு என்ன உறவு? அப்பா, தந்தை அப்படிங்கிறது தான் உறவு. 77th கொஸ்டின், ஒருவர் வடமேற்கு திசை, இந்த டைரக்ஷனை பொறுத்தவரை எல்லா டைரக்ஷனும் ஞாபகம் வச்சுக்கோம்பா. இது வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. இது என்னது? வட கிழக்கு, வட கிழக்கு. இது வடமேற்கு, இங்க தென்மேற்கு, இது தென்கிழக்கு. இந்த 8 டைரக்ஷன் ஞாபகம் வச்சா கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, ஒருத்தர் வடமேற்கு திசையை நோக்கி நிற்கிறார். இந்த பக்கத்தை பார்த்து நிற்கிறார்ப்பா. ஓகேவா? அவரு கடிகார கிளாக் வைஸ் டைரக்ஷனா இப்படி மூவ் பண்ணணும், ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்படி போகணும். அப்ப என்ன பண்றாங்க, அவர் 90 டிகிரி கடிகார திசையில திரும்புறார். 90 டிகிரி அப்படின்னா இதான் 90 டிகிரி. கடிகார திசைனா அவர் இப்படி போகணும். அப்போ இந்த பக்கம் பாக்குறாரு. இப்போ அவர் எந்த டைரக்ஷன் இருக்காரு? வட கிழக்குல இருக்காரு. மற்றும் அவர் 135 டிகிரி கடிகார எதிர் திசையில் திரும்புகிறார். கடிகார எதிர் திசைனா ஆன்டி கிளாக் வைஸ். இங்க இருந்து 135 டிகிரி அவ்வளவு, இது ஒரு 45 டிகிரி, இது ஒரு 90 டிகிரி. 90 பிளஸ் 45 எவ்வளவு? 135. அப்ப ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா இங்கிட்டு வராரு. அப்போ அவர் என்ன டைரக்ஷன் இருக்காரு? இப்போ மேற்கு நோக்கி இருக்கிறாரு. எனில் அவர் இப்போ தற்போது எந்த திசையில் இருப்பார்? மேற்கு. மேற்கு அப்படிங்கிறது வெஸ்ட். கொஸ்டின், புகைப்படத்தில் உள்ள ஒரு மனிதனை சுட்டிக்காட்டி ஒரு மனிதன் ஒரு பெண்ணை நோக்கி அவனுடைய தாய் உன் தந்தையின் ஒரே மகள் என்று கூறினார். புகைப்படத்தில் உள்ள ஆணுடன் பெண் எவ்வாறு தொடர்புடையவர்? கொஸ்டின் என்ன அப்படின்னா, புகைப்படத்துல ஒரு மனிதனை சுட்டி காமிங்க. அப்போ புகைப்படம் இருக்கு, அந்த புகைப்படத்துல ஒரு மனுஷன் இருக்கான். அவன் யாரு? ஒரு மேல். மேல் அப்படிங்கிறத பிளஸ்ன்னு வச்சுக்கலாமா? ஓகே. ஒரு மனிதன் ஒரு பெண்ணை நோக்கி, புகைப்படத்துல ஒரு பையன் இருக்கான். ஒரு புகைப்படத்தில் உள்ள ஒரு மனிதனை சுட்டி காமிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து ஒரு மனுஷன் இருக்கான். ஒரு மனிதன் ஒரு பெண்ணை நோக்கி, ஒரு பெண்ணை நோக்கி சொல்றான். பெண் அப்படிங்கிறது மைனஸ் வச்சுக்கலாமா? ஒரு பெண்ணை நோக்கி இவன்கிட்ட சொல்றான் அந்த புகைப்படத்தை பார்த்து. அப்ப என்ன சொல்றான்னா, அவனுடைய தாய், இந்த பையனோட தாய், அம்மா, இவனோட அம்மா உன் தந்தையின், உன்னோட தந்தையின் ஒரே மகள் அப்படிங்க. அப்ப என்னது? உன் தந்தையின் ஒரே மகள். அப்ப அந்த அம்மா தான் யாரு? இந்த புகைப்படத்தில் உள்ளவங்க, புகைப்படத்தினோட அம்மா. கரெக்டா? என்று கூறினா அப்படின்னா, புகைப்படத்தில் உள்ள ஆணுடன் இந்த பொண்ணு என்ன தொடர்பு? அம்மா.
ஆன்சர் என்னது? அம்மா. இன்னொரு டைம் தெளிவாக கவனிச்சுக்கோங்கப்பா. இல்ல மூணு பேர் காமிக்காங்க. ஒருத்தர் இங்க இருக்காரு, என்ன அவர் ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாரு, புகைப்படத்துல ஒரு பையனை பார்த்து. சரியா? புகைப்படத்தில் உள்ள ஒரு மனிதனை சுட்டி காமிக்கி, இந்த மனிதனை சுட்டி காமிக்கிறாங்க. யாரு? இன்னொரு மனுஷன். அவர் வந்து ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாரு, அவனுடைய தாய், இவனோட தாய் உன் தந்தையின், இந்த பெண்ணோட தந்தையோட ஒரே மகள் அப்படிங்காங்க. அப்ப இந்த பெண்ணோட தந்தையோட ஒரே மகள்னா ஒரு பொண்ணுதான் இருக்கு. அப்ப இவங்க 2 பேர் யாருதான்? ஒண்ணுதான். அப்ப அந்த பையனோட அம்மாவும் இது ஒண்ணுதானே. அப்ப என்னது என்று கூறினா, புகைப்படத்தில் உள்ள ஆணுடன் இந்த பெண் எவரது? ஆணுடன் இந்த பெண் அப்படின்னா என்ன தொடர்பு? அம்மா அப்படிங்கிற தொடர்பு. எழுபத்தி 9. விருந்தினர்களுக்கு ஆஷாவை அறிமுகப்படுத்திய பாஸ்கர். விருந்தினர் இருக்காங்க, அவங்களுக்கு பாஸ்கர் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்றாரு? ஆஷாவை அறிமுகப்படுத்துறாரு. இது மேல், இது ஃபீமேல். கரெக்டா? அவளுடைய தந்தை, இவளோட தந்தை என் தந்தைனா பாஸ்கரோட தந்தையோட ஒரே மகன். அப்போ ஒரே மகன் அமைச்சுன்னா இவங்க 2 பேர் யார் தான்? பாஸ்கர் தான் அவங்க அப்பா, ஆஷாவோட அப்பா. அப்ப ஆஷா பாஸ்கருடன் எவ்வாறு தொடர்பு? ஆஷா பாஸ்கருக்கு என்ன வேணும்? பொண்ணு, மகள். என்பதாவது கொஸ்டின். ஒரு பெண்ணை நோக்கி குமார்னு ஒருத்தர் இருக்காருப்பா. குமார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் மேல். கரெக்டா? அவர் வந்து ஒரு பெண்ணை நோக்கி சொல்றாரு. பெண் அப்படிங்கிறத நம்ம நெகட்டிவ் வச்சுக்கலாமா? பெண்ணை நோக்கி சொல்றார், அவர் என் தாத்தாவின் ஒரே குழந்தையின் ஒரே மகள். இந்த பெண்ணை நோக்கி சொல்றார், இவர் வந்து இந்த குமாரோட, இவங்க வந்து இந்த குமாரோட தாத்தாவோட ஒரே குழந்தையின் ஒரே மகள். குழந்தையின் ஒரே மகள் தானே. இது வந்து குழந்தை அப்படிங்கிறது ஆணாவும் இருக்கலாம் அல்லது பெண்ணாவும் இருக்கலாம். இப்ப குழந்தையின் ஒரே மகள் அமைச்சுன்னா இவங்க 2 பேரும் தான். இந்த தாத்தா தான் இவங்களுக்கும் தாத்தா. இங்க அப்பா இருந்தாங்கன்னா இவங்க அப்பா அதானே. அப்ப இவங்க 2 பேருக்குள்ள சகோதரன்னு சகோதரி அப்படிங்கிற தொடர்பு. வேற ஒண்ணும் இல்ல. குமார் அப்படின்னு ஒருத்தவர் இருக்காரு, ஏன்னா ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாரு, ஏன்னா அவர் என் தாத்தாவின், இவனோட தாத்தாவோட ஒரே குழந்தையோட சன்னா டாட்டர் 2 பேரும் இருக்கலாம். ஒரே பொண்ணு அப்படிங்காங்க, ஒரே மகள் அப்படின்னா அப்ப இவன் யாரு? மகன். அப்ப இவங்க 2 பேர் யாரு? சகோதர சகோதரி அப்படிங்கிறது வரும். அப்ப சகோதரி அப்படிங்கிறது ஆன்சர். 81. ஒரு நாள் ரவி வீட்டிலிருந்து தெற்கு திசையை நோக்கி வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கா. இப்போ ரவி வந்து இங்க இருக்கான். வீட்டுல இருந்து தெற்கு திசை தான் ரவி வீடு அப்படி வச்சுக்கலாமா? ரவி வீடு தெற்கு திசை நோக்கி 10 கிலோமீட்டர் போறான்பா. 10 கிலோமீட்டர் போறான். பின் அப்ப அவன் இங்க வரும்போது அவனுக்கு இது வலதுபுறம், இது இடதுபுறமா? ரவிக்கு இப்படி வர்றான் அப்படின்னா அது அவனுக்கு இடதுபுறம், இது வலதுபுறம் இருக்கும். அதுக்கடுத்து என்ன சொல்றான்? வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் போறான். வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் போறான். இப்படி போகும்போது இது அவனுக்கு இடது, இது அவனுக்கு வலது இருக்கும். கரெக்டா? அதுக்கு அடுத்து இது வரைக்கும் முடிஞ்சா, அடுத்து வலதுபுறம் திரும்பி 10 கிலோமீட்டர் போறான். மறுபடியும் வலதுபுறம் திரும்பி 10 கிலோமீட்டர் போறான். அப்ப இது 10 கிலோமீட்டர் சரிதான். அதுக்கடுத்து இது அவனுக்கு வலது, இது அவனுக்கு இடது. கரெக்டா? அதுக்கடுத்து மற்றும் இடதுபுறம் திரும்பி 10 கிலோமீட்டர் சொல்றான். இடதுபுறம் திரும்பி 10 கிலோமீட்டர் வரான். இது அவனுக்கு வலது, இது அவனுக்கு இடது. கரெக்டா? இது வரைக்கும் முடிஞ்சா? எனில் தனது வீட்டிற்கு நேர் வழியே செல்ல அவன் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டியிருக்கும்? இங்க ஒரு 5 கிலோமீட்டருக்கு போயிருக்கணும், இங்க ஒரு 10 கிலோமீட்டர். அவன் வீடு இங்க இருக்கு, அப்ப எவ்வளவு தூரம் போயிருக்கணும்? 15 கிலோமீட்டர் போயிருக்கணும். எண்பத்தி விமல் தனது நண்பரான அருணிடம், கொஸ்டின் என்னது? 82. விமல் தனது நண்பரான அருணிடம்
ஒரு புகைப்படத்தை சுட்டிக்காட்டி அவளுடைய தந்தை என் அம்மாவின் ஒரே மகன் என்று கூறுகிறார். புகைப்படம் யாருடையது? விமல் அருண் ரெண்டு பேர் இருக்காங்கப்பா. விமல் அருண் ரெண்டு பேர் இருக்காங்க. இதுல விமல் தனது நண்பரான அருணிடம், விமல் தான் அருண்ட சொல்றாரு, சரியா? என்ன சொல்றாரு? ஒரு புகைப்படத்தை சுட்டி காமிக்கிறாரு. சுட்டி காமிச்சு அவளுடையனா அது ஃபீமேல் அப்படின்னு தெரியும் நமக்கு, ஓகேவா? அவளுடைய தந்தை, இவளோட அப்பா, இவளுடைய தந்தை என் அம்மாவின் ஒரே மகன், விமலோட அம்மாவோட ஒரே மகன் என்று கூறினார். அந்த புகைப்படம் யாருடைய தான் கேட்காங்க. என்ன அப்படின்னா விமலோட அம்மாவோட கொஸ்டின் அவளுடைய தந்தை, இவளோட தந்தை என் அம்மாவின் ஒரே மகன், இவளோட தந்தை என் அம்மாவின் ஒரே மகன் அப்படின்னா அப்ப அது விமலோட பொண்ணு, அது விமலின் மகள். அப்ப விமலும் தந்தையும் ஒண்ணு தானே, அப்ப விமலோட மகள் தான் அது. எண்பத்தி மூணு. ஒரு புகைப்படத்தை நோக்கி வினோத், ஒரு புகைப்படம் இருக்கு, அது மேலா ஃபீமேலான்னு எதுவும் சொல்லல, அதை நோக்கி யார் சொல்றா? வினோத் அப்படிங்கிறவரு. அவர் என் மனைவியின் தாயின் ஒரே மகளின் மகள். இவர் என் மனைவியின், வினோத்தோட மனைவி, திருமணம் ஆனவங்கள 2 கோடு படிச்சுக்கலாமா? மனைவியின் தாயின் ஒரே மகளின் மகள். ஒரே மகளின் மகள்னா மனைவியோட மகள் அப்படின்னு சொன்னா யாரு? அப்ப வினோத் புகைப்படத்தில் உள்ள அது வினோத் சிறிமுறை எவ்வாறு தொடர்பு? வினோத்துக்கு வேற என்ன வேணும்? மகள். அப்ப வினோத் இவருக்கு என்ன வேணும்? தந்தை. எண்பத்தி 4வது கொஸ்டின். ஒருவர் மேற்கு நோக்கி நிற்கிறார். மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு. ஒரு என்ன பண்றாரு? மேற்கு நோக்கி நிற்கிறார். அவர் 45 டிகிரி கடிகார திசையில் திரும்புறார். 45 டிகிரினா இவ்வளவு கடிகார திசையில திரும்புறாரு அப்படின்னா இங்க வராரு 45 டிகிரி. பிறகு 180 டிகிரி கடிகார திசையில் திரும்பி 180 டிகிரி அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் தானே, இது 180 டிகிரி. இப்ப இந்த டைரக்ஷன் நிற்கிறாரு. மற்றும் 270 டிகிரி எதிர் திசையில் திரும்பினார். கடிகார திசை 270னா 180 + 90 270. அப்ப 270 இங்க வரும். 180 இதோட ஒரு 90 ஆட்டம்னா 270. அப்ப இந்த டைரக்ஷன் நிற்கிறாரு 270 டிகிரி. இப்போது எந்த திசையை நோக்கி அவர் இருப்பார்? இது என்ன திசை? தென்மேற்கு திசையை நோக்கி இருப்பார். ரெண்டுமே தெற்கு மேற்கு தான் இருக்கு, தென்மேற்கு. எண்பத்தி 5. ஒரு மனிதனை அறிமுகப்படுத்தி ஒரு பெண் அவளுடைய மனைவி என் தாயின் ஒரே மகள். ஒரு மனிதனை அறிமுகப்படுத்தி ஒரு பெண் சொல்றாங்க, ஒரு மனுஷனை அறிமுகப்படுத்தி அவருடைய மனைவி, இவரோட மனைவி அப்படின்னா 2 போட்டுக்கலாம், மனைவின்னு கூட எழுதிக்கலாம். இவரோட மனைவி என் தாயின் ஒரே மகள், இவரோட தாயோட ஒரே மகள். அப்படின்னா இவரோட மனைவி இவர் தாயோட ஒரே மகள்னா அந்த பொண்ணுங்களும் சேம் தான். அப்ப அந்த பெண் அவனுடைய இவ்வாறு தொடர்பு மனைவி தான் வரும். எண்பத்தி 6. ராகுல் ஆனந்திடம் நேற்று நான் என் பாட்டியின் மகளின் ஒரே சகோதரனை தோற்கடித்தேன், சரியா? என்று ராகுல் யாரை தோற்கடிச்சான்னு கேக்குறாங்க. ராகுல் ஆனந்திட்ட சொல்றாரு, நேத்து என் பாட்டியின் மகள் சகோதரனை தோற்கடிச்சேன்னு சொல்றாரு.
ஓகேவா? ராகுல் வந்து அந்த மகளோட பையனா இருந்தான் அப்படின்னு சொன்னா அவன் மாமாவை தோக்கடிச்சான். கரெக்டா? மகளோட மகனா அது எதுவும் மென்ஷன் பண்ணல. மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது மாமாவை தோற்கடிச்சான்னு வரும். இல்ல அந்த மகனோட மகனாவே இருந்துச்சு அப்படின்னா, மகனோட மகனா ராகுல் இருந்துச்சு அப்படின்னா ராகுல் வந்து பாட்டியோட மகளோட சகோதரன், அதாவது அவங்க அப்பாவை தோற்கடிச்சா அப்படின்னு சொன்னா தந்தைன்னு வரும். மாமான ஆப்ஷன்ஸ்னா எடுத்துக்கலாம். இது மாமனார் இருக்கு, மாமனாருங்கிறது வேற. மாமா இல்ல அப்படின்னா நம்ம அப்பான்னு எடுத்துக்கலாம். ரெண்டுமே வரும். நான் ராகுல் என்ன உறவு அப்படிங்கிறது இது மென்ஷன் பண்ணல, ஆனா ரெண்டு உறவுமே வரலாம். 87 ரோஹன் வடக்கு நோக்கி, ரோஹன் வந்து வடக்கு நோக்கி, வடக்குனா மேலையா 3 கிலோமீட்டர் போறான்பா. பின்பை அப்ப இவனுக்கு இது வலதுபுறம், இது இடதுபுறமா. அடுத்து இடதுபுறம் திரும்பி 2 கிலோமீட்டர் போறான். அப்ப இது அவனுக்கு வலது, இது இடதாயிருமா. அதுக்கடுத்து மறுபடியும் இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் போறான். இப்படி போகும்போது அவனுக்கு இது இடது, இது அவனுக்கு வலதா. இது வரைக்கும் முடிஞ்சா மீண்டும் அவன் இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் போறான். ஏன்னா இங்க மேல 2 கிலோமீட்டர் தானே, அப்ப இங்கிட்ட எக்ஸ்ட்ரா 1 கிலோமீட்டர் போயிருப்பான். நாளைக்கு அவன் ஆரம்ப புள்ளியில இருந்து எவ்வளவு தூரம் போயிருப்பான்? இதுதான் ஆரம்ப புள்ளி. ஆரம்ப புள்ளியில இருந்து இங்க 2 கிலோமீட்டர் ஆல்ரெடி இங்க போயிருந்தா அப்ப 1 கிலோமீட்டர் போயிருப்பான். ஆன்சர் ஏ. 88 கவிதா ரவியின் மனைவி, கோவிந்த் மற்றும் பிரபு சகோதரர்கள். கோவிந்த் ரவியின் சகோதரர், பிரபு என்பது கவிதாவின் டேஸ். 2 பேர் கொடுத்துருக்காங்கப்பா. கவிதாங்கிறது ரவியின் மனைவி, அப்ப ரவியோட மனைவி. டபுள் கோட் அப்படின்னா 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம், ரிலேஷன். அடுத்து கோவிந்த் மற்றும் பிரபு சகோதரர்கள். கோவிந்தும் சிங்கிள்னா சகோதரர்னு வச்சுக்கலாம். பிரபு வந்து சகோதரர்கள். கோவிந்த் ரவியின் சகோதரர். கோவிந்த் ரவியோட சகோதரரா? அப்போ கோவிந்த் ரவியோட சகோதரர். அப்ப 3 பேர் யாரு? ரவி, கோவிந்த், பிரபு 3 பேருமே சகோதரர்கள். அப்போ பிரபுங்கிறவன் கவிதாக்கு என்ன வேணும்? கவிதா வந்து பிரபுக்கு என்ன வேணும்? மைத்துனன், ஹஸ்பண்டோட பிரதர், மைத்துனன்ங்கிறது வேணும். 89 நமிதா 14 மீட்டர் மேற்கு நோக்கி நடக்கிறார். வலதுபுறம் திரும்பி 14 மீட்டர் நடக்கிறார் மற்றும் இடது பக்கம் திரும்பி 10 மீட்டர் நடக்கிறார். மீண்டும் இடது பக்கம் திரும்பி 14 மீட்டர் நடக்கிறார். அவள் எனில் அவள் ஆரம்ப புள்ளிக்கும் இப்போது இருக்கும் திசைக்கும் உள்ள குறைந்தபட்ச தூரம் என்ன? மேற்கு நோக்கி நமிதாங்கிறவங்க மேற்கு நோக்கி 14 மீட்டர் போறாங்கப்பா. சரியா? அப்ப இது என்னது? அவங்களுக்கு இது வலது, இடது பக்கமா இருக்கும். இது எதுக்காக மென்ஷன் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு வலது இடது எதுன்னு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்னா மென்ஷன் பண்றேன். அடுத்து மறுபடியும் வலதுபுறம் திரும்பி 14 மீட்டர் போறாங்க. அப்ப உங்களுக்கு இது வலது, இடது மற்றும் இடப்பக்கம் திரும்பி 10 மீட்டர் போறாங்க. இடப்பக்கம் திரும்பி 10 மீட்டர் போறாங்க. அப்ப உங்களுக்கு வலது, இது இடது. மீண்டும் இடதுபுறம் திரும்பி 14 மீட்டர் வராங்க. 14 மீட்டர். இது வலது, இது இடதா? சாரி, இது இடது, இது வலது. கரெக்டா? 14 மீட்டர் போறாங்க. எனில் அவள் ஆரம்ப புள்ளியிலிருந்து இப்போது இருக்கிற திசைக்கும் உள்ள குறைந்தபட்ச தொலைவு எவ்வளோ? 10 மீட்டர். தொண்ணூறாவது கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் நினைக்கிறேன். அவரது தந்தை எனது தந்தையின் ஒரே மகன். அதாவது கோவிந்த் கோபால், கோவிந்த் வந்து கோபால்கிட்ட சுட்டி காமிக்கிறார். கோவிந்தை சுட்டி காமிச்சு கோபால் சொல்றாரு. கோபால் வந்து சொல்றாரு அவரது தந்தை, இவனோட தந்தை எனது தந்தையின் ஒரே மகன். அப்ப அவரோட தந்தை யாருன்னா கோபால் தான். அவ கோவிந்துக்கு கோபாலுக்கு என்ன உறவு? கோபால் கோவிந்துடன். கோபால் வந்து கோவிந்துக்கு என்ன உறவு? தந்தை. அதே இது கோவிந்த் கோபாலுக்கு என்ன உறவுன்னு கேட்டிருந்தா பையன். 91 இதுமே பார்த்த கொஸ்டின் தான் நினைக்கிறேன். விருந்தினர்களுக்கு ஆஷாவை அறிமுகப்படுத்தி பாஸ்கர் அவளுடைய தந்தை என் தந்தையின் ஒரே மகன் என்றார். ஆஷா பாஸ்கருக்கு என்ன உறவு? பாஸ்கர் இருக்காருப்பா, ஆஷாவை பார்த்து சொல்றாரு விருந்தினருக்கு.
அவளுடைய தந்தை என் தந்தையின், அதாவது என் தந்தைனா பாஸ்கரோட தந்தையின் ஒரே மகன். அப்ப பாஸ்கரும் ஆஷாவோட அப்பாவும் ஒண்ணுதான். அப்ப ஆஷா பாஸ்கருக்கு எவ்வாறு உறவு? ஆஷா வந்து பாஸ்கருக்கு பொண்ணு. அதே பாஸ்கர் ஆஷாவுக்கு என்ன உறவு அப்படின்னா தந்தை. ரெண்டு விதமா கொஸ்டின் கேட்கலாம். 92. ஒரு பெண்ணை நோக்கி குமார் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. ஒரு பெண்ணை நோக்கி, அவர் என் தாத்தாவின் ஒரே குழந்தையின் ஒரே மகள். குமார் வந்து ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாரு, அவர் என் தாத்தாவின், குமாரோட தாத்தாவோட ஒரே குழந்தையின் ஒரே மகள் அப்படின்னா அப்போ இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி சகோதர சகோதரி வரும். அப்போ சி. விமல் தனது நண்பரான 93 விமல் தனது நண்பரான அருணிடம் ஒரு புகைப்படத்தை சுட்டிக்காட்டி அவளுடைய தந்தை என் அம்மாவின் ஒரே மகன் என்று கூறினார். விமல் இருக்காரு, அருண்கிட்ட சொல்றாரு, எதை பார்த்து? ஒரு புகைப்படத்தை சுட்டி காமிச்சு. அவளுடைய அப்படின்னா புகைப்படத்தில் வந்து பெண்ணு, பெண்ணுன்னு நெகட்டிவ் வச்சுக்கலாமா? அவளுடைய தந்தை, இவளுடைய தந்தை என் அம்மாவின், விமலோட அம்மாவோட ஒரே மகன். ஒரே மகன் அப்படின்னா விமலும் அவனோட தந்தையும் ஒண்ணு. கரெக்டா? அப்போ புகைப்படம் யாருடையது? விமலின் மகள். இதுமே பார்த்த கொஸ்டின் தான். இன்னொரு கூட பார்த்துக்கலாம். ஒரு பெண்ணை நோக்கி அருண், அருண் வந்து சொல்றாரு, ஒரு பெண்ணை நோக்கி, பெண்ணா மைனஸ் வச்சுக்கலாமா? என் தாத்தாவின் மகளின், என் தாத்தா இவனோட தாத்தா, இங்க யாரோ இருக்காங்க, இங்க அவங்க தாத்தா, அருணோட தாத்தா, என் தாத்தாவின் மகனின் ஒரே மகள், ஒரே மகள், மகனோட ஒரே மகள் அமைச்சுன்னா இவங்க ரெண்டு பேர் யாரா? ஒரே இதுலதான் வரும். அப்ப சகோதரி வரலாம். தொண்ணூத்தி 95 ராமின் வீடு, 95 இது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. ராமின் வீடு ரவியின் வீட்டிற்கு தெற்கே அமைந்துள்ளது. இது வந்து ரவியின் வீட்டுக்கு, ரவி வீடு இங்க வச்சுக்கலாமா? ரவி வீடு, ராமின் வீடு ரவியின் வீட்டிற்கு தெற்கே அமைந்துள்ளது. இங்க வந்து ராமோட வீடு இருக்கு. ஓகே. மற்றும் பாபுவின் வீடு ரவியின் வீட்டிற்கு கிழக்கே உள்ளது. இங்க பாபுவோட வீடு. எனில் ராமின் வீடு பாபுவின் வீட்டிற்கு எந்த திசையில் உள்ளது? பாபுவின் வீட்டிற்குன்னு சொல்றதுனால இதை ஆர்ஜினா வச்சுக்கணும். அப்ப இது என்ன டைரக்ஷன்? தென்மேற்கு, தென்மேற்கு திசையில இருக்கு. அதே இது பாபுவின் வீடு ராமின் வீட்டில இருந்து அப்படின்னா இதை நம்ம ஆர்ஜினா வச்சு பார்க்கணும். இதே கொஸ்டினை பாபுவின் வீடு ராமின் வீட்டுக்கு எந்த திசையில் உள்ளது? வீட்டிற்கு எந்த திசையில் உள்ளது அப்படின்னு கேட்டா நம்ம இதை ஆர்ஜினா வைக்கணும். அப்ப இது என்ன டைரக்ஷன்ல இருக்கு? வடகிழக்கு அப்படிங்கிறது ஆன்சர் ஆகும். இப்படி கேட்டாங்கன்னா இது வடகிழக்கு. என்ன கொஸ்டின் கேட்கறாங்களோ அதை ஆர்ஜினா வச்சுக்கணும். பாபுவின் வீட்டுல இருந்துன்னு கேட்டதுனால பாபுவோட வீடு ஆர்ஜினா நம்ம வச்சுக்கிறோம். தொண்ணூத்தி 96 ராம் வீட்டிலிருந்து 15 மீட்டர் வடக்கு நோக்கி நடக்கிறான். பின்னர் வலதுபுறம் திரும்பி 30 மீட்டர் நடக்கிறான். மீண்டும் வலதுபுறம் திரும்பி 30 மீட்டர் நடந்து கோவிலை அடைகிறான். ராம் வீட்டிலிருந்து கோவில் எந்த திசையில் உள்ளது? அதாவது ராம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வீட்டுல இருந்து, ராம் வீடு எங்க இருக்கு? ராம் வீட்டுல இருந்து 15 மீட்டர் வடக்கு நோக்கி போறான்பா. வடக்கு நோக்கி 15 மீட்டர் போறான். பின்னர் இது அவனுக்கு வலதுபுறம், இது அவனுக்கு இடதுபுறமா? வலதுபுறம் திரும்பி 30 மீட்டர் போறான். இது அவனுக்கு வலதுபுறம், இது அவனுக்கு இடதுபுறம். ஓகேவா? மீண்டும் வலதுபுறம் திரும்பி 30 மீட்டர் போறான். அப்போ இவனுக்கு
மீண்டும் வலதுபுறம் 30 மீட்டர் நடந்து இங்க கோவிலை அடைகிறான். டெம்பிள் கோவிலை அடைகிறான். ராம் வீட்டிலிருந்து கோவில் எந்த திசையில் இருக்கும்? ராம் வீட்டில இருந்துன்னா கோவில் வந்து எந்த திசையில இருக்கும்? தென்கிழக்கு திசை இருக்கும். அது கோவில்ல இருந்து ராம் வீடு அப்படின்னு சொன்னா வடமேற்கு திசையில இருக்கும். அது ராம் வீட்டில் இருந்து அப்படிங்கறனால தென்கிழக்கு. தொண்ணூத்தி 7வது கொஸ்டின். ராதிகா வீட்டிலிருந்து 50 மீட்டர் தெற்கு நோக்கி நடக்கிறார். பின்னர் இடப்புறம் திரும்பி 20 மீட்டர் நடக்கிறார். பின்பு வடக்கு நோக்கி 30 மீட்டர் நடக்கிறார். அவருடைய வீடு இப்போது இருக்கும் இடத்திலிருந்து எந்த திசையில் அமைந்துள்ளது? ராதிகா அப்படிங்கிறவங்க இது வீடு சென்றா வச்சுக்கலாமா? வீட்டுல இருந்து தெற்கு நோக்கி 50 மீட்டர் போறாங்கப்பா. 50 மீட்டர் இது வந்தாங்க அப்படின்னா அவங்க இது வலது இது இடதா? இது வலது இது இடது. அதுக்கு அடுத்து பின்னர் இடதுபுறம் திரும்பி 20 மீட்டர் போறாங்க. அப்போ அவங்களுக்கு இது இடது இது வலது. ஓகேவா? பின்னர் வடக்கு நோக்கி 30 மீட்டர் போறாங்க. வடக்குனா மேல போகணும். வடக்கு நோக்கி 30 மீட்டர் போறாங்க. எதுக்காக நிப்பாட்டுனா ஓவரால் லென்த் 50 மீட்டர் தான். அப்போ 30 மீட்டர்னா இங்க நம்ம நிப்பாட்டிடுவோமா? அதுக்கடுத்து இது வரைக்கும் முடிஞ்சா அவளுடைய வீடு இப்போது இருக்கும் இடத்திலிருந்து எந்த திசையில் இருக்கும்? அவளோட வீடு இப்ப இங்க இருக்காங்க. இங்க இருந்து அவளோட வீடு என்ன திசையில இருக்குன்னு கேக்குறாங்க. இது என்ன டைரக்ஷன்? வட மேற்கு. அப்போ இருக்கிற இடத்துல இருந்துன்னு கேட்டா வடமேற்கு. வீட்டுல இருந்து அவ இருக்கிற இடம்னு கேட்டா தென்மேற்கு தென்கிழக்கு. 2 விதமா கொஸ்டின் கேட்கலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா அவளுடைய வீடு இப்போது இருக்கும் இடத்துல இருந்து எந்த திசையில இருக்கும்? அவ இப்போ இங்க இருக்கா. இங்க இருந்து என்ன திசைனா இதை நம்ம ஆரிஜினா வச்சு லைன் போட்டோம்னா என்ன திசைன்னு கிடைக்கும். அது ஏதாவது வீட்டுல இருந்து அவ இப்ப எந்த திசையில இருக்கா அப்படின்னா இதை நம்ம ஆரிஜினா வைக்கணும். அப்ப கேட்டோம் அப்படின்னா தென்கிழக்கு அப்படிங்கிறது கிடைக்கும். 2 விதமாவும் கொஸ்டின் கேட்கலாம். தொண்ணூத்தி 8. ஒருவர் மேற்கு நோக்கி நடக்கிறார். அவர் வலதுபுறம் திரும்பி மீண்டும் வலதுபுறம் திரும்பி இறுதியாக இடதுபுறம் திரும்புகிறார். இப்போது அவர் எந்த திசையில் நடந்து கொண்டிருப்பார்? இது மேற்கு இது கிழக்கு வடக்கு தெற்கு. கரெக்டா? அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? மேற்கு நோக்கி நடக்கிறார். இந்த பக்கம் போறாரு. அப்போ அவருக்கு இது வலது இது இடதா? அதுக்கடுத்து அவர் வலதுபுறம் திரும்புறாரு. வலதுபுறம் திரும்பினா இது வலது இது இடதா? மீண்டும் வலதுபுறம் திரும்புறார். அப்ப இங்கிட்டு இது வலது இது இடது. ஓகேவா? திரும்பி இறுதியாக இடதுபுறம் திரும்புகிறார். அவர் இப்போது எந்த திசையில் இருப்பார்? இது என்ன திசை? இங்கிட்டு போறது வடக்கு திசையில இருப்பார். தொண்ணூத்தி 9வது கொஸ்டின். ராம் அவன் வீட்டிலிருந்து 10 மீட்டர் தெற்கு நோக்கி நடக்கிறான். ராம்பா அவன் வீட்டுல இருந்து 10 மீட்டர் தெற்கு நோக்கி நடக்கிறான். தெற்கு. பின்னர் இடதுபுறம் இப்படின்னா இது இடது இது வலதா? பின்னர் இடதுபுறம் திரும்பி 25 மீட்டர் போறான். இது இடது இது வலது. மீண்டும் இடதுபுறம் திரும்பி 40 மீட்டர் போறான். இது இடது இது வலது. பின்னர் வலப்புறம் திரும்பி 5 மீட்டர் நடந்து பள்ளி அடைகிறான். அவன் வீட்டிலிருந்து பள்ளிக்கூடம் எந்த திசையில் இருக்கும்? இது என்ன டைரக்ஷன்? வீட்டுல இருந்து பள்ளிக்கூடம்னா வடகிழக்கு திசையில இருக்கும். லாஸ்ட் கொஸ்டின். ஆர் என்பவர் ஏயின் சகோதரர். ஆறுங்கிறது ஏயின் சகோதரர் அப்படின்னா ஆறுங்கிற மேல் சகோதரர் அப்படிங்கிறது சிங்கிள் என்ன போட்டுக்கலாமா? இவங்க ஏங்கிற ஒரு சகோதரியா ஆனா பெண்ணான்னு எதுவும் மென்ஷன் பண்ணல. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு முடிஞ்சிச்சு. ஆறுங்கிறவங்க ஏயோட சகோதரர் அப்படின்னா ஏழு வந்து மேல். அடுத்து எஸ் என்பவர் பியின் சகோதரி. எஸ் அப்படிங்கிறவங்க பியோட சகோதரி. பிங்கிறது யாரும் கொடுக்கல. எஸ்ங்கிறது சகோதரி ஃபீமேல் கொடுத்துட்டாங்க. இது முடிஞ்சிச்சு. ஏ என்பவர் எஸ்ஸின் மகன். ஏ என்பவர் எஸ்ஸோட பையன்.
ஏ என்பவர் எஸ்ஸின் மகன் கொடுத்துட்டாங்க. அப்போ ஏங்கிறவரும் மேல் தான் நமக்கு தெரியும். அதுக்கடுத்து ஆருக்கும் எஸ்ஸுக்கும் என்ன உறவு, ஆருக்கும் எஸ்ஸுக்கும் என்ன உறவுன்னு கேட்காங்க. அப்ப எஸ்ஸோட பையன் ஏ அப்படின்னா இவங்க 2 பேர் சகோதரர்கள். அப்ப இவனோட அம்மா தானே, அப்ப இதுவும் அவன் தான் மகன் தான் வரும், அம்மா பையன் அப்படின்னா வரும். ஆன்சர் ஏ. ஓகேப்பா, டிஸ்கஸ் முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்து இன்னைக்கு ஈவினிங் வந்து 6 o'clock இது வந்துரும்பா. அதுக்கு நாளைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு 9th டிஸ்கஷன் வந்துடும். டெஸ்டஸும் ப்ராப்பரா அட்டன் பண்ணுங்க. ஃபர்தரா என்ன போகும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க. ஓகேவா, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.